அதேமாரி பார்க் கவுன்சில் எலெக்ஷனில் வந்து செல்வன்றவனை நிற்க வச்சாங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு துணை செயலாளராக அமுல்ராஜ்னு சொல்லிட்டு ஒருத்தன் நிற்க வச்சாங்க. அதுக்கப்புறமா பூந்தமல்லி கோர்ட்டில் வந்து ரமணிதாசன்றவனை ஒருத்தன் நிற்க வச்சாங்க. அதுக்கப்புறமா ராஜசேகர்னு சொல்லிட்டு நிற்க வச்சாங்க. இப்போ வந்து பாலமுருகனை நிற்க வச்சாங்க. இப்படி நிற்க வச்சிட்ட பிறகு எங்களை எந்த கேஸ் வேணாலும் ஜெயிக்கவும் வைக்க முடியும், தோக்கவும் வைக்க முடியும். யாரை வேணாலும் கேஸ் போட்டு ஜெயிலுக்குள்ளேயும் அனுப்ப முடியும், ஜெயிலுக்குள்ளேருந்து வெளியும் கொண்டு வர முடியும். அது எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தண்ணி அடிச்சுட்டு டான்ஸ்லாம் ஆடி சிரிச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க.